ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அது டிஸ்டெக். நான் தான் உங்கள் சிவா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரோயிங் ஜிராஃபே. இது பார்த்தீங்கன்னா ஒரு ராகி பிஸ்கட். நம்ம பேபிஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஆதிரனுக்கும் இந்த பிஸ்கட் தான் வாங்கி கொடுத்தேன். இப்போ நல்லாயிருக்கு. இந்த பிஸ்கட் ஓப்பன் பண்ணுறோம்னா ஸோ இதுதான் அந்த பிஸ்கட், இதுதான் அந்த குக்கீஸ். ஸோ நிறையா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டிருக்காங்க இந்த குக்கீஸில், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாம் ஆல்மண்ட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நிறையா க்ரன்ச்சியாக இருக்குது. இந்த ராகியோட ஃபீல், ஆல்மண்ட்ஸ் எல்லாமே மொத்தமாக போட்டிருக்காங்க. லைட்டாக பட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ். ஸோ அக்ரிகல்ச்சரையும் நம்ம ஒரு குக்கீஸ் பிஸ்னஸையும் இணைஞ்சு ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்ரிகல்ச்சர் தான் நம்ம ஒரு கண்ட்ரியோட பேக் போன். ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்னு டெவலப் ஆகாமல் இருக்குது. ஸோ மாடர்னைசேஷன் அக்ரிகல்ச்சர் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னமும் அக்ரிகல்ச்சர், இன்னமும் ஃபார்மர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஒரு விவசாயிகள் இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு கோரிக்கை பண்ணிங்கன்னா, மிஷினரிஸ், இப்போ அறுக்கிற மிஷின், கதிரடிக்கிற மிஷின் எல்லாமே வந்துடுச்சு. எல்லாமே மாடர்னைசேஷன் ஆகிடுச்சு. மாடர்ன் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். பட் அந்த லேண்ட் சைஸ், இப்போ ஒரு ஏக்கர் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஏக்கருக்கு 75 மூட்டைனா 75 மூட்டை தான் இன்றைக்கும் விளையுது, அன்றைக்கும் விளைஞ்சிச்சு. ஸோ அது எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகாது. அப்போது அவங்க வர லாபமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பெரிய ரேஷியோலாம் சேஞ்ச் ஆகாது. ஏக்கரில் 75 மூட்டை விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 75 மூட்டை, ஒரு மூட்டையோட விலை பார்த்தீங்கன்னா, அரிசி நெல், நம்ம ஊர் தஞ்சாவூரில் இருக்க நெல்லோட விலை பார்த்தீங்கன்னா, ஒரு மூட்டை பொன்னி அரிசியோட மூட்டை பார்த்திங்கன்னா 1100 போகும் மார்க்கெட்டில். ஸோ அதை அவங்க ரீசேல் பண்ணுறப்போ ஒரு 2000 ரூபாயோ 1800 வச்சு விற்பாங்க. ஸோ இப்படி தான் போகுது. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்லலாம் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் நிறையா இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஆந்திராவும் கர்நாடகாலேருந்து அரிசி கொடுத்துட்றாங்க. எங்கள்கிட்ட சஃபிஷியண்ட்டாக இருக்குது, அரிசிகள் இருக்குது. ஸோ நீங்கள் விளைய வைக்க தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அது ஒரு கொஷின்ஸ் நிற்கிது. அந்த வாழ்வாதாரத்துக்கு என்ன வருவாங்க? அப்போ அவங்க கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் பண்ணி தான் ஆகணும், விவசாயம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் அவங்களோட ஒரிஜின். ஸோ அவங்க அது பண்ணால் தான் அவங்க லைஃப்பை முன்னுக்கு கொண்டு வர முடியும். அப்போ கண்டிப்பாக பண்ணி அது பண்ணுவாங்க. ஸோ இப்போது என்டையர் திங்ஸ்லேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு சொன்ன அந்த குக்கீஸ்க்கும் இந்த அக்ரிகல்ச்சருக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ண அரிசிக்கு அந்தளவுக்கு வேல்யூ இல்லை மார்க்கெட்டில். ஸோ என்ன தான் நீ உற்பத்தி பண்ணாலும் அந்த அரிசி 1000 ரூபா தான் போகும் மார்க்கெட்டில், அதுக்கு மேலே போகாது ஒரு மூட்டை. ஸோ அப்போது அந்த அரிசியோட டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, த சர்க்கிள் வில் பி கம்ப்ளீட் நவ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மார்க்கெட்டில் அந்த டிமாண்ட் இருக்குது. இப்போ அரிசி ஒரு மூட்டையோட 1000 ரூபா இருக்கிற அரிசி ஒரு மூட்டை நம்ம 5000 ரூபா ஆக்க போகிறோம். ஸோ 5000 ரூபா ஆச்சுன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் கண்டிப்பாக முன்னேற்கு வரும். ஸோ எல்லா அக்ரிகல்ச்சருக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சாலிடான இன்கம். ஒரு மூட்டை 5000 ரூபா போகுதுன்னா, ஒரு 75 மூட்டைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல லாபம் வரும். சரி, ஒரு மூட்டை 5000 ரூபாய்க்கு எப்படி வாங்குவாங்க? அடுத்த கொஷின்ஸ். இதுக்கு தான் நான் சொன்ன இந்த குக்கீஸ். இப்போ இந்த ராகி குக்கீஸோட விலை பார்த்திங்கன்னா, ஒரு 10 பிஸ்கட் வச்சுருக்காங்க. இந்த 10 பிஸ்கட்டோட விலை 325 ருபீஸ் போட்டிருக்காங்க. இதை ஒரு கம்பெனி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கு. இப்போது நம்ம இந்த அரிசியிலான குக்கீஸ் ரெடி பண்ணி இதை ஒரு நல்ல பிராண்டிங் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் விட்டோம்னா, ஒய் கான் வி அச்சீவ் தட்? ஸோ இதுதான் என்னோடய கொஷின். கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ நான் என்ன ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸில் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அரிசியிலான குக்கீஸை மேனுஃபேக்சரிங் பண்ணிங்கன்னா, இதுக்கு ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ணி இதை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி இதுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் க்ரியேட் பண்ணி இதை எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரிசியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டிமாண்ட் அங்கே க்ரியேட் ஆகுது. இங்கே குக்கீஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருவீங்க. ஸோ இங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கீஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கும். அப்போ நெல்லை டேரெக்டாக அங்கே விவசாயிக்கிட்டேருந்து வாங்குவோம். அப்போ நல்ல விலைக்கே வாங்குவோம். ஒரு மூட்டை 1000 ரூபாயிலேருந்து நம்ம 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். ஏன்னா டிமாண்ட் அங்கே தேவைப்படுது. ஸோ அப்போ நம்ம நிறையா காசு கொடுத்து வாங்கினோம்னா இந்த அரிசியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம
இந்த அக்ரிகல்ச்சருக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக பண்ணுறோம். ஸோ இந்த ரைஸ் குக்கீஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ணி நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த எக்ஸ்போர்ட் போக போக நம்மளோட இந்த அக்ரிகல்ச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம அக்ரிகல்ச்சரை விட மாட்டாங்க யாரும். ஏன்னா அக்ரிகல்ச்சரில் ஏன் விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லாபம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதோட செலவு தான் அதிகமாக இருக்குது. இப்போ செலவையும் லாபத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா செலவும் லாபமும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நிறைய லேண்ட் வச்சுருந்தா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் நிற்கும். ஏன்னா ஒரு ஏக்கரில் நீங்கள் 10,000 லாபம் சம்பாதிக்கலாம், 10 ஏக்கர் வச்சிங்கன்னா 1,00,000 உங்களுக்கு நிற்கும். இப்போ இதே ஒரு ஏக்கர் வச்சு நிலம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தால் 10,000 யாரும் வந்து அவ்வளோ கஷ்டப்பட விரும்ப மாட்டாங்க. அதனால தான் நிறைய பேர் அக்ரிகல்ச்சரை விட்டுட்டு எல்லாமே நம்ம வேறு எதுக்கு மூவ் ஆகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சரை சஸ்டெயின் பண்ணி பண்ணணுன்னா, நீங்கள் அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அக்ரிகல்ச்சரோட பை ப்ராடக்ட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அக்ரிகல்ச்சருக்கு பை ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி அதுக்கு நிறைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த அக்ரிகல்ச்சர் முன்னுக்கு வரும். இப்போ அக்ரிகல்ச்சர் பை ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நெல்லோட பை ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா அது அரிசி தான். அரிசி சாப்பிட தான் முடியும். ஸோ வேறு எதுக்கும் பெருசாக அது யூஸ் நீங்கள் பண்ண முடியாது. ஒன்லி சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அரிசி யார் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அரிசி சாப்பிட்டா சுகர் வரும்னு சொல்லிட்டு அது ஒரு மார்க்கெட்டில் ஒரு வைரல் போயிட்டுருக்கு, நியூஸ் போயிட்டுருக்கு. அதனால அரிசி உணவை கம்மி பண்ணிவிட்டு எல்லாம் கோதுமைக்கு மாறிட்டுருக்காங்க. இப்போ அரிசி யாருமே சாப்பிட்றதில்ல. அதனால அரிசிக்கு டிமாண்ட் இல்லை. டிமாண்ட் இல்லாதனால அதோட வேல்யூ கிடையாது. இப்போது நீங்கள் அந்த அரிசிக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அரிசிக்கு பை ப்ராடக்ட் நீங்கள் ரெடி பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன் அந்த ரைஸ் குக்கீஸ். இந்த ரைஸ் குக்கீஸை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி இதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இட் வில் பி பிக் பிஸ்னஸ். இப்போது ரைஸ் நம்ம ஊரில் அபண்டண்ட்டாக கிடைக்கிது, நிறையாவே இருக்குது. ஸோ இந்த ரைஸை வச்சு நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட், குக்கீஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட், ரைஸ் குக்கீஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிளான்ட் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 lakhsல என்டையர் பிளான்ட் முடிஞ்சிடும். இந்த பிளான்ட்டை நீங்கள் அமைச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 500 kg குக்கீஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி லோக்கல் மார்க்கெட்லேயே சப்ளை பண்ணலாம். கொஞ்சம் நல்லா நீங்கள் பிராண்டிங்லாம் பண்ணி எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த குக்கீஸ், உங்கள் ரைஸ் குக்கீஸை யூ கேன் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும் உங்களால். ஸோ இதுக்கு நல்ல ஒரு லாபம் வரும். ஸோ இந்த லாபம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா நீங்கள் நிறைய ரைஸ் குக்கி செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ நிறைய ரைஸ் குக்கி செய்கிறப்போ நிறைய அங்கே டிமாண்ட் க்ரியேட் ஆகும். ரைஸோட டிமாண்ட் அங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரைஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக அக்ரிகல்ச்சர் நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது நெல்லோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். 1000 ரூபா அந்த மூட்டை ஒரு நாளில் சம்டைம் வித்தின் அ மந்த் வித்தின் அ இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபா 3000 ரூபா ரேஞ்ச் போச்சுன்னா ஒரு மூட்டையோட விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் விரும்பி வருவாங்க, நிறைய பேர் செய்வாங்க. நீங்களும் இது மாதிரி ஒரு ரைஸ் குக்கி ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் வாட் ஐ விஷ் டு சே இன் திஸ் வீடியோ. இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். ஐம் ஹேர் டு சப்போர்ட். See you in next video. Till then, take care. Bye.